Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நற்கருணை ஆண்டவரினுடைய உயிருள்ள சாட்சிகளே, வாசிக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்திலிருந்து இந்த இறை சிந்தனையானது எடுக்கப்பட்டிருக்கின்றன. தந்தையாகிய கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தூய ஆவியானவரும் நமக்கு 3 நிலைகளில் முப்பெரும் ஆசீர்வாதங்களை இன்று நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் விதைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த ஆசீர்வாதம் வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். என்ன ஆசீர்வாதம்? 17வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த 3 ஆசீர்வாதங்கள் இந்த நற்கருணை ஆண்டவர் இன்று நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் விதைக்கிறார். வாசிங்க. உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப தந்தையாகிய கடவுள் நம்முடைய உள்ளங்களுக்கு ஊக்கமளிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு ஊக்கம் என்பது இன்னைக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் உற்சாகப்படுத்தினோம் என்றால் நம்ம இன்னும் அதிகமாக பணி செய்வோம். அதுக்காகத்தான் நம்முடைய பணிகளின் நேரங்களின் போது பார்த்தோம்னா அந்த தொழில் சார்ந்த பணி சார்ந்த இடங்களில் நல்லா வேலை செஞ்சோம்னா இன்சென்டிவ் அதற்காக இன்றெல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஊக்கத்தை கொடுப்பதன் வழியாக இன்னும் அதிகமாக அந்த தொழில் சார்ந்த அந்த பணி சார்ந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக மாறும் என்பதற்காக அந்த நிலையை நமது வாழ்க்கையில் நாம் பெற்றிருப்போம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் தந்தையாகிய கடவுள் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எதில் ஊக்கத்தை கொடுக்கிறார்? உள்ளங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த உள்ளங்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் பொழுது இந்த தந்தையாகிய கடவுளுடைய அந்த வல்லமையை நாம் புரிந்து கொள்வோம், மகிமையை உணர்ந்து கொள்வோம், மாட்சியை நாம் அறிவிப்போம். அப்ப முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, தந்தையாகிய கடவுள் நமக்கு இன்னைக்கு என்ன கொடுக்கிறார்னா உள்ளங்களுக்குள்ளே ஊக்கத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு உள்ளத்துல நிறைய காயங்களோடு வேதனைகளோடு நீங்க இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சிறப்பான விதத்தில் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதற்கு என்றால், அன்பு மகனே மகளே, கலங்காதே, கண்ணீர் விடாதே, இது உன்னை நான் தேற்றுகின்ற தேவனாக. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். எனவே அந்த உள்ளங்களுக்குள்ள இருக்கின்ற நேரங்களை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த தந்தையாகிய கடவுள் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இது முதல் ஆசீர்வாதம். இரண்டாவதாக ஆசீர்வாதம் என்னன்னா, மிக அற்புதமான வார்த்தைகள். என்ன சொல்லணும், என்ன செய்யணும், அதற்கு முன்னாடி ஒரு மிக அற்புதமான வார்த்தை இதில் இணைந்திருக்கிறது. நல்லதை சொல்லவும். பிரைஸ் தி லார்ட். இப்ப நல்லதை சொல்லும் பொழுது அங்கு இயேசு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆளாக இருக்கிற சுதனாகிய சர்வீஸ்வரர் இன்று எனக்கு 2வது ஆசீர்வாதத்தை என்ன சொல்லணும்னா, நல்லதையே சொல்லவும். கெட்டது இல்ல, தீயது அல்ல, நல்லதையே சொல்லுங்க. அந்த நல்லதையே சொல்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அடித்தளமாக இருக்கிறது. கடவுளால் இயலாதது மனிதர்கள் சொல்லலாம், இது முடியாதுமா, இது வேண்டாமா, இது பிரச்சனைமா என்றெல்லாம் நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு வார்த்தைகள் மறக்க முடியாத வார்த்தைகளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, 2வது ஆசீர்வாதத்தை தந்தையாகிய கடவுளிடமிருந்து இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். நல்லதை சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்ம மீது வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 3வது ஆசீர்வாதம் என்ன? நல்லதையே செய்யவும். அப்போ தந்தையாகி கடவுள் நம்ம உள்ளங்களுக்குள்ள ஒரு ஊக்கத்தை கொடுத்துட்டாருன்னா, இந்த உள்ளம் நிறைந்திருக்கும் பொழுது நமது வார்த்தை எப்பொழுதுமே நல்லதாக வரும். எனவே தான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். ஆண்டவருடைய வார்த்தை மிக ஆழமான வார்த்தைகளாக இருக்கிறது. உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். அப்ப இன்னைக்கு உள்ளங்களுக்குள்ள தந்தையாகிய கடவுள் ஊக்கத்தை கொடுக்கிறார். அந்த ஊக்கம் தருகின்ற அந்த நிலைகளை நாம் உணர்ந்து பார்த்தோம் என்றால் நல்லதை சொல்வோம். இயேசு கிறிஸ்து என்ற நல்லதை இன்று நாவால் அறிக்கையிடுவோம். அந்த நாவால் அறிக்கையிட்டதை நாம் செயல்களால் நல்ல செயல்களாக உருமாற்றும். அதற்கு தூய ஆவியானவர் 3வது ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 3 ஆசீர்வாதங்கள்ல கடவுள் நமக்கு தருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பு. ஆசீர்வாதம் அப்படின்னா இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா, வெளியில் இருக்குதா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஆசீர்வாதம் கடவுள் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறாரா அல்லது வெளியில வச்சிருக்கிறாரா? நம்மிடத்துல தான்
கொடுத்திருக்கிறாரு. எப்படி அந்த ஆசீர்வாதத்தை நம்மிடத்துல கொடுத்திருக்கிறான்னு சொல்ல முடியும்? முதல் எடுத்துனையுமே அவருடைய சாயலாக, கடவுள் அவருடைய சாயலாக, பாவனையாக. அப்போ ஆசீர்வாதம் எங்க இருக்கு? நம்மிடத்தில் இருக்கு. இந்த ஆசீர்வாதத்தை இன்று நாம் நிறைய நேரத்தில் சரியா புரிந்து கொள்ளாமல் ஆண்டவருடைய வார்த்தைகளின்படியாக நாம இன்னும் அதிகமாக தாகத்திற்கு உள்ளாகாம நிறைய நேரத்தில் வெளியில இருக்கு. அங்க போன ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, இங்க வந்தா ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அப்ப இன்னைக்கு நாமளே ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அவருடைய சாயலில் நம்மை படைத்தார். அந்த ஆண்டவர் நற்கருணையில யாரிடத்துல வர்றாரு? யாரிடத்துல வர்றாரு? நம்மிடத்துல வர்றார். அந்த ஆசீர்வாதம் நமக்குள் நிலை பெற்றிருக்கிறது. அப்போ அந்த நமக்குள்ள நிலை பெற்றிருந்ததுன்னா வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார், தூய ஆவியானவர் அந்த சார். அப்ப இந்த 3 நிலைகளை இன்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு ஆசீர்வாதம் என்பது என்னன்னா, கடவுள் நம்மை ஆசீர்வாதமான நிலையில் படைத்தார். அவருடைய ஏதேன் தோட்டத்துல அவரோடு இணைந்து, அவரோடு வாழ, அவரோடு இணைந்து இருக்க, அவரை அன்பு செய்ய நம்மை படைத்தார். ஆனால் முதல் பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? பாவம் செய்தார்கள். பாவத்தின் நிமித்தமாக என்ன நடந்துச்சு? மரணம். அதன் வழியாக அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆண்டவருடைய உறவை பிரித்து கொள்கிறார்கள். பிரியமானவர்கள், இந்த ஆசீர்வாதம்னா நம்ம நிறைய நேரத்தில் இந்த ஆசீர்வாதத்தில் ஏன் என் வாழ்க்கை இல்லை, ஏன் என் குடும்பத்துக்குள்ள இந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா அதற்கு அடித்தளமாக இருக்கிற என்னன்னா, ஒரு சில உள்ளங்கள் ஊக்கமடையாமல் இருக்கலாம், ஒரு சிலருடைய வார்த்தைகள் நல்லதையே பேசாமல் இருக்கலாம், ஒரு சில செயல்கள் நல்லதையே செய்யாமல் இருக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா, என்னுடைய குடும்பம் இந்த சூழ்நிலைகளுக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்திருக்கிற அந்த மூவர் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் இழந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு எது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாட்டை தருகிறது என்றால், இவர்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு மீட்பர். இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பை தர முடியாது. அந்த மீட்பை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கொடுத்து விட்டார். அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு இந்த ஆசீர்வாதமா நான் இருக்கிறேன்னா, கடவுளே அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு வைத்திருக்கிறார். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்க. தொடக்க நூல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் மிக ஆழமான வசனம். எனவே இழந்து போன ஆசீர்வாதத்தை ஆபிரகாமின் வழியாக ஆண்டவர் மீண்டும் புதுப்பிக்கிறார். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அப்ப இன்னைக்கு இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்துல நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால் இன்று நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள உருவாயிருதுன்னா என் பெயரை அவர் மாற்றிப்படுத்துவார், என் இனத்தை அவர் அவருடைய கடற்கரை மணலை போல வானத்து விண்மீன்களாக உருமாற்றுவார் என்று சொல்லி ஆபிரகாமு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் அது நிறைவேறுச்சா நிறைவேறலையா? நிறைவேறுச்சா நிறைவேறலையா? நிறைவேறுச்சு. நினைச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள நாம் என்ன செய்யணும்னா, அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா நீங்களே ஆசியாக விளங்குவீர்கள். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல சவுல் தாவீதை நோக்கி கூறுகின்ற வார்த்தைகள் இவைகள். எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25வது வசனம் மிக ஆழமான வார்த்தை. சவுல் அந்த தாவீதினால் பாதுகாக்கப்படுகிறார். அவரை மாண்டு கொள்வதற்கான அந்த சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிறார். எனவே அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாக சவுலினுடைய வார்த்தைகளாக வெளிவருகிறது என்றால் வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் மகன் தாவீதே, நீ ஆசி பெறுவாயாக,
பாருங்க, 3 விதத்தை சொல்றாரு. அந்த நீ ஆசி பெறுவாயாக முதல் வார்த்தை. இரண்டாவதாக நீ பல காரியங்களை செய்வாய், அவை அனைத்திலும் வெற்றி பெறுவாய். இது ஆசீர்வாதங்க. இன்னைக்கு எது செஞ்சாலுமே என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லை, என் குடும்பத்துக்குள்ள ஒண்ணுமே இல்லை, பல்வேறு தடைகள் வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், என் மகன் என் மகள், அன்பு மகள் பெயர் சொல்லி நீ ஆசி பெறுவாயாக. அந்த ஆசீர்வாதம் எப்படின்னா, நீ பல காரியங்களை செய்வாய், அந்த பல காரியங்களை அனைத்திலும் வெற்றி பெறுவாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு என்னன்னா வெளியில இல்லை, யாரிடத்தில் இருக்கிறது? இறைவனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அந்த இறைவன் அவருடைய ஆசீர்வாதத்தில் பங்கெடுக்க நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், இறைமகன் இயேசுவின் வழியாக. அந்த ஆசீர்வாதம் நம்மில் நிறைந்திருக்கிறது. அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு 3 காரியங்களை நீங்க உங்க குடும்பத்தில் செஞ்சீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ முதல் எடுத்துணை, தந்தையாகிய கடவுள் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கம் அளிப்பாராக. ஒரு சகோதரியினுடைய அந்த குடும்பத்தினுடைய போராட்டங்கள் ஜெப உதவிக்கென்று அழைத்த பொழுது அந்த சகோதரி சொன்ன வார்த்தை, ஃபாதர், என்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே என்னுடைய குடும்ப உறவுகள், அவரோடு சேர்ந்த அண்ணன் தங்கைகள் எல்லாமே சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் என்னை எப்பொழுதுமே சோதித்து கொண்டே இருப்பாங்க. அந்த சகோதரி சொன்ன வார்த்தையினால் சோதித்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிக்கிறேன், இறை வார்த்தையை வாசிக்கிறேன். அந்த இறை வார்த்தையை வாசிக்க ஆண்டவர் எனக்கு ஒரு மன வலிமையை கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திருப்பலியின் தொடக்கத்தில் நான் சொன்ன அந்த இறை வார்த்தை என்ன வார்த்தை சொன்ன? திருப்பாடல் 138:3. என்ன வார்த்தைகள் வாசிங்க? ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் நீர் எனக்கு செவிசாய்த்தி என் மனதிற்கு வலிமை அளித்து. பிரியமானவர்களே, அந்த சகோதரனுடைய வார்த்தை இதுதான். இந்த வார்த்தையை நான் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன். ஃபாதர், என்னுடைய குடும்பத்தினுடைய, என்னுடைய கணவரினுடைய அந்த சகோதர குடும்பமாக இருக்கட்டும், எனக்கு எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சோதனைகள் வழியாக கொடுத்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை தான் எனக்குள்ள ஒரு மன வலிமையை கொடுக்கும். ஆண்டவரே, நான் மன்றாடினால் எனக்கு மனதிற்கு வலிமை அளித்தீர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையில பாருங்க, தந்தையாகிய கடவுள் அருள் இல்லாமல் இந்த வார்த்தையை அந்த சகோதரி வாழ்ந்து காட்ட முடியாது. இயேசுவினுடைய வல்லமை இல்லாமல் அதை வாழ்ந்து காட்ட முடியாது. தூயாவினுடைய துணை இல்லாமல் வாழ்ந்து காட்ட முடியாது. அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு உள்ளங்கள் ஊக்கம் அடைவதாக. இன்னைக்கு இந்த உள்ளத்துல எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் நிறைந்து இருக்க வேண்டும். ஆனா இந்த ஆசீர்வாதம் நிறையாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா, இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நீங்களும் நானும் ஏதோ ஒரு கடமைக்காக படிக்கிறோம். பிரியமான, என்னுடைய தேவைக்காக படிக்கிறேன், என்னுடைய பிரச்சனை நீங்கினா போதுன்னு படிக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு நீங்களும் நான் என்ன பண்றோம்? இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தையை என்னுடைய நேரத்துக்கு, என்னுடைய சூழலுக்கு ஏற்ப பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்படி பயன்படுத்தினோம்னா இது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. மாறாக நம் வாழ்க்கையோடு இந்த வார்த்தை நம்மில் உருவாகும் பொழுது என்னுடைய சொல்லும் செயலும் நல்லதாக மாறும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, ஃபாதர், நான் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை படிக்கிறேன், நானும் அவங்கள மாதிரி பேசுனா என்னுடைய தகுதியை நானே இழந்து விடுகிறேன். எனவே நான் அந்த தகுதி இழக்க விரும்பல. ஆண்டவருடைய வார்த்தை, மறைவாய் உள்ளதை காணும் தந்தை உங்களுக்குரிய கைமாறு கொடுப்பார். நான் எதையுமே இல்லை, என்னுடைய குடும்ப உறவுகள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க எவ்வளவு எனக்கு சோதனை கொடுத்தாலும் நான் தவறாமல் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அனைவரையும் என்னுடைய ஜெப வேலையில நினைத்து ஒப்பு கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில பாருங்க எப்படி இது முடியும். நமக்கு எதிராக நம்ம யாராவது ஒரு வார்த்தையை சொன்னாலே நம்மளால தாங்க முடியாத அந்த நிலைகளில் இருக்கிறோம் என்றால் உங்கள் உள்ள ஊக்கமடைவதாக. மனித வார்த்தைகளை நாம் இன்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், மனித வார்த்தைகளின்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம், மனித வார்த்தைகளை நாம் மன்னிக்க முடியாமல் காயங்களாக வாழ்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இன்னைக்கு ஏன் என்னுடைய உள்ள ஊக்கமடையாமல் இருக்குது, மன வலிமை இல்லாமல் இருக்கு, ஒரு சின்ன பிரச்சனை கிட்ட நான் துவட்டு போகிறேன். என்னுடைய ஆண்டவருடைய அந்த உள்ளம், அவர் கொடுக்கின்ற ஊக்கத்தை நான் சரியான விதத்தில் பயன்படுத்த தவறி விடுகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்க என்ன பண்ணணும்னா,
இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள கொண்டு போயிருங்க. அப்போ உங்களுடைய உள்ளமும் இல்லமும் ஊக்கமடையும். பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களுக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் இந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதான் கோடியற்புதர் செய்தது. கோடியற்புதருடைய வல்லமையான நேரத்தை நினைத்து பாருங்கள். இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்துல எப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் சொல்லிட்டு போனாரா? மக்கள் யாருமே வரல, எதுக்கு போய் ப்ரீச்சிங் பண்ணணும், பூச வைக்கிறாரு, யாருமே இல்லை, அந்த மக்கள் யாருமே வரல. அவர் உள்ள மூக்கம் அடைஞ்சிச்சு, நேராக போனாரு, அந்த கடல்ல மீன்களுக்கு போதித்தார். அப்போ இன்னைக்கு உள்ள மூக்கம் அடைஞ்சிச்சுன்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னொரு அந்த பிரச்சனையை ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றி தருவார் என்ற மன வலிமை நமக்குள் உருவாகும். பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு நினைச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லம் இன்னைக்கு உள்ளம் ஊக்கம் அடைவதாக. இன்னைக்கு அந்த உள்ளம் ஊக்கம் அடைவதற்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். தந்தையாகிய கடவுள் நம் இதயத்தை உற்று பார்க்கிறார். என் இதயத்தை உற்று பார்க்கிறேன். எரேமியா 3:15 ஏதோ மிக ஆழமான வார்த்தைகள். என் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு நான் தருவேன். அப்போ இன்னைக்கு நம்முடைய உள்ளம் ஊக்கம் அடைஞ்சிச்சுன்னா அங்க யார் இருக்கிறாங்க? தந்தையாகிய கடவுள் இருக்கிறாங்க. அந்த முதல் நிலையை இன்று நாம் பற்றி கொள்ள வேண்டும். இன்னைக்கு முக்கியமான அந்த முதல் ஆசீர்வாதமே இந்த உள்ளம் தாங்க. உள்ளத்தின் நிறைவே வாய் பேச. நல்லதை பேச முடியல, நல்லதை செய்ய முடியல. எங்க அடித்தளம், இந்த ரூட் எங்கன்னா இன்னைக்கு நம்முடைய இதயங்கள் இறை தந்தையினுடைய வல்லமையால் ஊக்கப்படுத்த வேண்டும். அப்ப இன்னைக்கு உங்களுடைய இதயத்தில் உள்ள அனைத்து விதமான கவலைகளையும் இந்த நற்கருணை ஆண்டவர் மாற்றி தரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ உள்ளம் ஊக்கம் அடைஞ்சிச்சுன்னா நீங்க நல்லதை சொல்லுவீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ நல்லதை சொன்னோம்னா இன்னைக்கு நல்லது எப்படின்னா, இந்த நற்கருணை ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தும். ஒரு பங்கு சந்திப்பின் போது, இரவு உணவின் போது அவர் பக்கத்தில் இருந்து ஒரு சகோதரர், ஒரு பொது நிலையினர் அவர் சாட்சியத்தை பகிர்ந்து கொண்டார். ஃபாதர், ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு ஃபாதர். எப்போ பார்த்தாலும் நீ ஆலயத்திலேயே இருக்கிறையே, உனக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஆலயத்தை வேற இல்லையா? மக்கள் கூட இருந்த கிறிஸ்துவ பங்கு மக்களே தவறாக பேச ஆரம்பித்தார்கள். மனைவி இடத்துல போய் சொல்லியிருக்கிறாரு, அம்மா ரொம்ப வருத்தமாக இருக்குது, இப்படியெல்லாம் அதிகமாக பேசுகிறாங்க. உடனே அவங்க மனைவி சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் தான் எதை பற்றி கவலைப்பட மாட்டீங்களே, எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு கோயில் தானே, நீங்கள் இப்போயே இவ்வளோ நாள் கழிச்சு இல்லைப்பா, இன்னைக்கு அதிக பேர் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப மன வலிமை இல்லை, இழக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் அதை சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது வாட்ஸ்அப் மெசேஜில் ஒரு இறைவார்த்தை வருகிறது. அந்த இறைவார்த்தை நான் அந்த பங்கில் போகும்போது சொல்கிறேன். சனிக்கிழமை திருப்பலியில் மாதாவினுடைய இதில் சொல்கிறேன். அதாவது 84:10 திருப்பாடல் 84, வேற்றிடங்களில் வாழும் 1000 ஆண்டுகளை காட்டிலும் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. அதே வார்த்தையை 3 நாட்களுக்கு முன்பாக அந்த சகோதரருக்கு வந்திருக்கு. ஃபாதர், நான் ஆலயத்துக்கு வருவதா மகிழ்ச்சி, எனக்கு எத்தனை பேர் சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த வார்த்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துன்னையுமே அதை நான் பற்றி சிந்தித்து கொண்டிருந்தேன். நீங்கள் உங்களுடைய மறையுறையிலும் இதை சொன்னீங்க, கடவுள் என் கூட இருக்கிறாரு, எனவே நான் நீ கோயிலுக்கே வரக்கூடாது அப்படின்னெல்லாம் ஒரு சில சிந்தனைகள் அழகை எனக்குள்ள உருவாக்கி கொடுத்த. ஆனால் மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய சன்னிதானம் தான் எனக்கு மகிழ்ச்சியை தரும். எனவே அவங்க என்ன பேசினாலும் ஃபாதர், நான் உங்களுக்காக நான் ஆலயத்துக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த சகோதரர் சொன்ன வார்த்தை இதுதான், எனக்கு ஒரு நாள் ஃபாதர் இங்கே போனோம்னா எனக்கு ஏதோ ஒரு இழப்பு மாதிரி உருவாகிறது, ஆனால் என் ஆண்டவர் என்னை நல்லதை சொல்ல என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ அந்த சகோதரர் சொன்ன வார்த்தை இதுதான். என் மனைவி என்ன சொல்கிறாங்க, இது பண்ணுறாங்க, மக்கள் எதிராக சொல்கிறாங்க, ஆனால் இந்த ஆண்டவர் தான், இந்த ஆலயம் தான் எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற இடமாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நினச்சி பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வார்த்தைகள் நல்லதாக இன்னைக்கு எத்தனை பேர்த்த நம்ம காயப்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு கோவில் விஷயத்துலன்னு எடுத்துட்டோம்னா நம்ம எத்தனை பேர்த்த காயப்படுத்தி இருக்கிறோம். இவங்க மட்டுமா அது பண்ண முடியும், இவங்க தான் இதை செய்ய முடியுமா என்றெல்லாம் பல்வேறு வார்த்தைகளை நாம் பேசியிருப்போம். ஏன்? நம்முடைய உள்ள மூக்கமடையில. உள்ள மூக்கமடைஞ்சுன்னா கடவுளுடைய திட்டம் இருந்தது என்றால் கடவுள் யாரை வழியாக யாரை வேண்டுமானாலும் அவருடைய பிரசன்னத்தில் கொண்டு வேலை செய்ய வைப்பா. இதில் நாம் பக்குவம் அடைஞ்சிட்டோம்னா நமக்குள்ள ஈகோ வராது. நான் இத்தனை வருஷம் செஞ்சனே இனிவன். அப்போ இன்னைக்கு என்ன, நம்ம நல்லதை சொல்ல முடியக்கூடிய அந்த தடைகள் எங்கே இருக்குதுன்னா, ஆசீர்வாதத்தை இழக்கிறேன்னா
இந்த உள்ளம் ஊக்கமடையாமல் நம்ம நிறைய நேரத்தில் கெட்டதை பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆசி பெற்றதாக மாற வேண்டும் என்றால் நல்லதையே சொல்லுங்க. உங்களுக்கு எதிராக கண்டிப்பாக இயேசுவின் நிமித்தமாக நீங்க வந்தீங்கன்னா, இயேசுவுக்காக பணி செய்தீங்கன்னா, இயேசுனுடைய ஆலய காரியங்களுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனைகள்ல இந்த ஆண்டவர் உங்களுக்கு துணை இருப்பா. எனவேதான் ஆண்டவருடைய அன்பிலிருந்து எதுவும் என்னை பிரிக்க முடியாது. பவுலடியா சொல்றார் அல்லவா, இன்னைக்கு இயேசுவின் நினைச்சு பாருங்க, அங்கு சோதனைகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்ததுன்னா நீங்களும் நானும் அவதூறு வார்த்தைகளை பேச மாட்டோம். இன்னைக்கு என் குடும்பத்தில் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆண்டவர் இன்னைக்கு அவதூறு வார்த்தைகளை பிறருக்கு எதிராக, ஆண்டவருக்கு எதிராக நம்ம எத்தனையோ பேசியிருப்போம். ஆனால் அந்த ஆண்டவர் எனக்குள் இருந்தார் என்றால் நல்லதையே நான் சொல்வோம். நமக்கு எதிராக என்ன பேசினாலும் பரவாயில்ல, அவர்கள் பேசிய வார்த்தைகள் அவர்களுடைய தீர்ப்புக்கு அது பயன்படும். எனவே உங்களுடைய வார்த்தைகளை கொண்டே உங்களை தீர்ப்பிடுவார்கள். ஆண்டவரே, எங்கே ஆண்டவரே நீங்க சின்னஞ்சிறியவர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் நல்லதை பேசக்கூடிய மனநிலையை ஆண்டவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் உருவாக்கி தருகிறார். அங்கு இயேசு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நல்லதை சொன்னாலும் மட்டும் போதுமா? நல்லா இருக்கு பாருங்க. ஆனால் நல்லதை செய்ய வேண்டும். அங்க யார் இருக்கிறாரு? நல்லதை செஞ்சோம்னா தூய ஆவியானவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில எடுத்து பாருங்க. அன்னை மரியாளினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அன்னை மரியாள் மிக ஆழமான ஒரு விசுவாசத்தை கொண்டிருந்தார். இது முதல் எல்லா தலைமுறை பேறு பெற்றவர் என்பார். தூய ஆவியுடைய வல்லமை இருந்தங்காட்டிட்ட நல்லதை செய்யக்கூடிய அந்த மனநிலை அன்னை மரியாவுக்கு இருந்துச்சு. அன்னை மரியாளுடைய வழித்தோன்றலாக, அன்னை மரியாவின் மீது அதீத பக்தி கொண்டவராக கோடி அற்புதர் இருந்திருக்கிறார் என்றால் இன்றும் அவர் நல்லதை செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எவ்வளவு நேரம் கிடைக்குதோ இந்த கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக இறைவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப நல்லதை செய்கின்ற அந்தோணியார் இன்றும் நம் அருகில் இருக்கிறார் என்றால் இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் நான் நல்லதை செய்து கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருமணமாகி 7 ஆண்டுகள், குழந்தை இல்லை. ஆனால் அந்த குடும்பத்தில் அந்த மனைவி ஒரு இந்து முறைப்படி வந்தவங்க. எனவே இந்து மதத்திலிருந்து மாற்றமடைந்து வந்தவர்கள். எனவே அந்த 7 ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னா அந்த கணவருக்கு பயங்கரமான போராட்டம் எப்பொழுதெல்லாம் இருக்குதோ அவங்க அந்த இந்து கோயிலை கூப்பிட்டுப்பார், இவர் வெளியில் நின்றுக்குவார். ஆனால் அந்த சகோதரருடைய இது என்னன்னா, ஆண்டவரே இது உம்முடைய திட்டம் என்றால் என்னுடைய மனைவியை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிடுறாரு. ஆனால் நீங்கள் இதுதான் கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்கன்னா நீர் சர்வ வல்லவர், எனவே உங்களுடைய வல்லமையில் அந்த என்னுடைய மனைவியை நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் அவங்க இருக்கும்போது 7 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இது குழந்தை பாக்கியமே இல்லை, ஆனால் நம்ம கூட கல்யாணமாங்க எல்லாத்துக்கும் குழந்தை இருக்குன்னு சொல்லி அந்த மனைவியுடைய சிந்தனையை ஆண்டவர் தூண்டி எழுப்பி இருக்கிறார். அப்போ என்ன தடையா இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது சொல்லியிருக்கிறார், அம்மா உண்மையான ஆண்டவர், விசுவசித்த ஆண்டவரை நீ ஒரு தடவை உண்மையாக விசுவசித்து பார் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த சகோதரிக்கு அந்த சிந்தனை வருகிறது. அதாவது சரி நம்ம உண்மையாகவே. அப்பொழுது அவர்கள் செல்கிறார்கள், ஆலயத்தில் ஜெப வழிபாடு பண்ணுகிறார். ஒரு நல்ல ஒப்புரவு அருட்சாதனத்தை அவர்கள் மேற்கொள்கிறார். அந்த கணவர் மேற்கொண்ட பிற்பாடு அதற்கப்புறம் அந்த மனைவியை அருட்சகோதரிகள் கிறிஸ்துவ முறைப்படி மாற்றுவதற்கு அந்த படிப்பினைகளில் கற்றுக் கொடுத்துருக்கார். முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கள் திருமுழுக்கு பெற்ற உடனே அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறுது. 7 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியமில்லாம் பல்வேறு தடைகளோடு இருந்தவருடைய வாழ்க்கை ஒரு சகோதரனுடைய மனமாற்றத்தின் வழியே மனைவியின் வழியாக 6 மாதத்தில் அந்த மகள் கருவுறுகிறார். 7 ஆண்டுகளுக்கு பிறகு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய இரக்கத்தில் ஒரு அழகிய ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. பிறந்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் அந்த மகள் ஒரு இந்துவாக இருந்து கிறிஸ்துவ முறைப்படி மாறி அந்த குழந்தையை கையில் எடுத்து, ஃபாதர் இதுவரைக்கு எங்களுடைய குடும்பத்தில் இருந்த போராட்டங்கள் கஷ்டங்களுக்கு என்ன காரணம் என்றால் நான் தான். ஆனால் கடவுள் இந்த 7 ஆண்டுக்கு அப்புறம் என்னை மனமாற்றி இருக்கிறார், எனக்கு ஒரு அழகிய ஒரு பெண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். எனவே இதை நாங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததைப் போல இந்த திரு அவையில் ஒழுக்கமுள்ள ஒரு குழந்தையாக நாங்கள் வளர்ப்போம் என்று ஒரு இந்து சகோதரி மனம் மாறி அவள் மாற்றத்தை கொடுத்திருக்க. அப்போ அந்த சகோதரர் சொன்னார், ஃபாதர் இந்த குடும்பத்தில் பல்வேறு போராட்டங்கள் இருந்துச்சு, 7 ஆண்டுகள் தவறாக வழிநடத்தப்பட்டார்கள். ஆனால் நான் சொல்ல, கடவுளை உமது திட்டம் உமது திருவுளம் எந்த நேரத்தில் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ
அப்பொழுது என் மனைவி ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லி நான் அமைதியா இருந்தேன். ஜெபத்தில் நான் ஒவ்வொரு நாளும் என் மனைவிக்காக ஒப்பு கொடுத்தேன். எனக்கு கண்ணீர் வரும், வேதனைகள் வரும், புரிந்து கொள்ளவில்லை என்ற நேக்கம் வரும். மற்றவளை போய் திருப்பலியில போய் பங்கெடுத்து திவ்யனர்க்கனை வாங்க முடியவில்லையே என்ற ஏக்கம் எனக்குள்ள பல்வேறு இருந்துச்சு. ஆனால் என் மனைவியை அதோ ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். அங்க தூய ஆவியினுடைய வல்லமை இறங்கியது. எனவே இன்னைக்கு என்னை விட 4 மடங்கு என் மனைவி குடும்பத்தோடு இணைந்து நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நல்லதை செய்ய ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு குடும்பத்தோடு செய்யணுங்க. ஒருத்தர் மட்டும் செஞ்சால் போதாது, குடும்பமாக நீங்கள் அந்த நல்லதை செய்து பாருங்கள். இந்த நற்கருணை ஆண்டவர் தூய ஆவியினுடைய வல்லமையில் உங்களை வழிநடத்துவா. பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். தந்தையாகிய கடவுள் உங்கள் உள்ளத்திற்கு ஊக்கத்தை கொடுப்பார். 2வதாக மகனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வார்த்தைகளை நல்லதாக பேசக்கூடிய வல்லமையை கொடுப்பார். 3வதாக தூய ஆவியானவர் நல்லதை செய்யக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். எனவே இப்படி வாழ்ந்தவர் தான் நம்முடைய கோடி அற்புதர் புனித அந்தோனியா. அவர் வாழ்ந்தது பாருங்க, எப்படி எந்த கவலை இல்லை, எந்த இது இருந்த எந்த பிரச்சனையாக இருந்தால் அவருடைய உள்ளம் ஊக்கம் அடைஞ்சது. எனவே நல்லதையே பேசினார், இறை வார்த்தையை பேசினார், அதிகமாக இறை வார்த்தைகளை சிந்தித்தார். அதே போல் நல்லதையே செய்தார், இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு நான் அந்தோனியாருடைய உண்மையான பக்தனாக இருக்கிறேன்னா, உயிருள்ள சாட்சியாக இருக்குன்னா, இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். இந்த 3 விஷயங்கள் உங்கள் உள்ளம் கலங்கி இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. இந்த நற்கருணை ஆண்டவர் இந்த நேரத்தில், சுகமளிக்கும் நேரத்தில் அந்த உள்ளத்தை ஊக்கப்படுத்துவா. நல்லதையே பேச முடியல, நல்லதை பேசக்கூடிய வல்லமை இந்த நாளில் ஆவியின் வழியாக உங்களுக்கு தருவா. நல்லதை செய்யக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுப்பா. பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த விசுவாசத்தோடு இதோ எழுந்து நிற்போம். எழுந்து நின்று இந்த சுகமளிக்கும் நேர ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். சுகமளிக்கும் நேரம். எனவே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை, ஆண்டவரே என்னுடைய இதயம், என்னுடைய நாவு, என்னுடைய செயல் எதில் குறைவுபட்டு இருக்குன்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த சுகமளிக்கும் வல்லமையின் நேரம், கலங்கிய உள்ளங்கள், கண்ணீர் விடும் நேரங்கள் அனைத்தையும் நீர் மாற்றி தருகின்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே நம்ம தெய்வீக இறை பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைகளை தூய்மையாக்குங்க, எங்களுடைய செயல்களை நிறைவாக்குங்க. ஆண்டவரே நாங்கள் எதை செஞ்சாலும் ஒரு குறையோடையே செய்கிறோம், குறையே எங்களை தேடி வருகிறது. நீயே ஆசியாக விளங்குவாய். எங்களை இன்று ஆசீர்வாதத்திற்குள்ளே நீங்க வழிநடத்த போவதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஏதோ இந்த நேரத்தை ஆண்டவருக்கு மகிமையின் நேரமாய் மாற்றி காண்போம்.